மிட்நைட்ல ஒரு எம்டி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு வயசான பாட்டி அங்க இருக்கிற ஒரு ஸ்டோன் பெஞ்ச்ல உட்காந்துக்கிட்டு டெல்லிக்கு போற ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பாட்டிக்கு தெரியாது அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது டெல்லிக்கு போற லாஸ்ட் ட்ரெயினுக்காக. அந்த ட்ரெயினும் இப்ப கிளம்பி போயிடுச்சு அப்படிங்கிறது. அன்னைக்கு ஷிஃப்ட் முடிச்சு வீட்டுக்கு போற போர்ட்டர் ஒருத்தர் அந்த பாட்டியை பார்த்த உடனே அவங்க பக்கத்துல போயிட்டு, என்னம்மா இந்நேரத்துல இங்க தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க, யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இல்லப்பா, என் மகன் டெல்லியில வேலை பார்த்துட்டு இருக்கான், அவனை பாக்குறதுக்காக ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே அந்த போர்ட்டர் அந்த பாட்டி கிட்ட எடுத்து சொல்றாரு, டெல்லிக்கு போற கடைசி ட்ரெயினும் போயிடுச்சுமா, இனிமே எந்த ட்ரெயினும் கிடையாது, நான் வேணா உங்களுக்கு ஒண்ணு பண்றேன், வெயிட்டிங் ரூம்ல கொண்டு போய் உங்களை உட்கார வைக்கிறேன், நீங்க அங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில போற டெல்லி ட்ரெயின்ல ஏறி கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த பாட்டியும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இவர் கூட்டு போய் அந்த வெயிட்டிங் ரூம்ல உட்கார வச்சுட்டு இவருக்கு ஒரு கியூரியாசிட்டி, அவங்க பையன் டெல்லியில என்ன பண்றாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வேண்டி அந்த பாட்டிட்ட கேட்கிறாரு, உங்க பையன் டெல்லியில என்ன வேலை பாக்குறாரு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த பாட்டி சொல்றாங்க, அவனும் அந்த ரயில்வேல தான் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கான்ப்பா அப்படிங்கிறாங்க. ரயில்வேல வேலை பார்க்கறான்னா கண்டிப்பா நமக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கறதுனால அந்த பாட்டி கிட்ட திரும்பிக்கும் கேட்கிறாரு, உங்க பையனோட பேர் என்னமா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பாட்டி அவங்க பையனோட பேரை சொல்றாங்க. அன்னைக்கு ஷிப்ட்ல இருந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன் உள்ள பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து அந்த பாட்டிக்கு அங்க தூங்குறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில டெல்லிக்கு போற ட்ரெயின்லையும் சலூன் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டை புக் பண்ணி அவங்கள வந்து வசதியா டெல்லிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அப்படி அந்த பாட்டி என்ன பேர் சொன்னதுக்கு இப்படி ஒரு ஆக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கறத நான் இந்த வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நாள் காலையில டெல்லியில போய் இறங்கின அந்த பாட்டிக்கு பயங்கர கன்ஃபியூஷன், நம்ம பையன் என்னதான் வேலை பார்க்கறான், எதுக்கு இவ்வளவு வசதி பண்ணி கொடுத்து நம்மளை அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்ட்டு. அவங்க பையனை போய் முதல் வேலையா பார்த்த உடனே கேட்கறாங்க, நீ ரயில்வேல என்னப்பா வேலை பார்க்கற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவங்க பையன் சொல்லி இருக்கிறாரு, நான் ரயில்வேல ஏதோ சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் அதை தான் பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. எவ்வளவு சிம்பிளா ஆக்செப்ட் பண்ணிருக்காரு பாத்தீங்களா? இதுதான் அவர் அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருக்குது. Your name cannot prove who you are, but your simplicity and behavior can do. இப்போ அந்த பாட்டி என்ன பேர் சொன்னாங்கன்றது நான் சொல்றேன். அவனை நான் லால்னு கூப்பிடுவேன், ஆனா ஊர்ல எல்லாரும் லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டயத்துல ரயில்வே பிரசிடென்டா இருந்த மனுஷன் சிம்பிளா நான் சின்ன சின்ன வேலை தான் பாக்குறேன் அப்படின்னு இருக்காரு. என்ன மனுஷன் இல்ல.